அல்ட்ரா பவுன்ஸ் ஆன்டி டிராப் டிஸ்பிளேவா. இப்படி வைக்கும் போது அப்படியே உழுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ல இருந்து போடலாமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஐயோ, காரை விட்டு ஏத்த போறோம். 3, 2, 1 போலாம். அப்பா நசிங்கிடுச்சு டேய். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. டேய் செவல தாவுடா தாவு. ஆனர் போன வருஷம் லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் போன் விலையை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு வந்து வச்சிருந்தாங்க. இனிஷியலாகவே அதோட பிரைசிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா விலையை கம்மி பண்ணாங்களா. இந்த வாட்டி 26,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ICICI கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட சேர்த்து 23,000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும். இதுதான் அதோடைய எக்ஸாக்ட் பிரைசிங். இந்த பிரைசிங்க்கு இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபேமிலி பேக் அவாடா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா உள்ள சார்ஜர் இல்லை, ஆனால் நீங்கள் வாங்கும்போது சார்ஜர் வரும் தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அம்ச யூனிட்டில் சார்ஜர் கிடையாது. கேபிள் இருக்குது, புக்லெட்ஸ் இருக்குது, அண்ட் மொபைல் ஃபோனுமே இருக்குது. சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனுமே வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாங்கிளுமே இருக்குது. ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான டிசைன்லாம் வந்து கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே இப்போ ரியல்மியில் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி லாவாவில் பார்த்தோம், அதே மாதிரியான டிசைன் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளாஸ் இருக்குது, ஆனால் சுற்றி இந்த கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது பிளாஸ்டிக் தான். இதுவும் பிளாஸ்டிக் தான், இதுவுமே பிளாஸ்டிக் தான். கலர் 2 ஆப்ஷன் வருது. ஒன்று இந்த மாதிரி பிளாக் கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வீகன் லெதரோட வரும். இந்த பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் போகும்போது மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சமாக ஒரு ஷைன் வந்து தெரியுது. எனக்கு சர்ப்ரைசிங்கான இருந்த விஷயம் என்ன தெரியுமா, இதில் 5800 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே அதிகமான பேட்டரி அப்படின்னாலுமே திக்னஸை பாருங்க. இன்னும் சொல்ல போனால் வெயிட்டும் வெறும் 185 கிராம் தான். ஏன் வெறும் சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய பேட்டரியை கொடுத்து இவ்வளோ ஸ்லிம்மாக இவ்வளோ லைட் வெயிட்டாக இவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக கையில் எடுக்கும் போது ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக தெரியுது. இனான் ஃபீலுமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் இது 2 சைடுமே வந்து கர்வியாக இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் ஒரு பெரிய பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு பர்சனலி வந்து தெரியல. முக்கியமான விஷயம், இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 1.5K ரெசல்யூஷனோட வருது. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா பஞ்சியாக இருக்குது. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குங்க. இண்டோர்லேயே இருக்கட்டும், அவுட்டோர்லேயே இருக்கட்டும், பிரைட்னஸில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவங்க 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க நார்மலா யூஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்ல அவுட்டோர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்ல கூட விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. பட் இந்த போனுடைய மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட் என்ன தெரியுமா, இவங்க SGS சர்டிஃபிகேஷன் இதுக்கு வாங்கியிருக்காங்க. அது என்னடா SGS ன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பேஸ்டு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அல்ட்ரா பவுன்ஸ் ஆன்டி டிராப் டிஸ்பிளேவா. இப்படி மேல இருந்து டக்குன்னு கீழே போட்டீங்கன்னா கூட போன் ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாங்க. நான் வேற பாருங்க டேபிள் மேல போட்டு பழகிட்டு டைல்ஸ்கள், அதுவும் வந்து வெர்டிஃபைட் டைல்ஸில் போட்டேன், ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க கிளைம் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணுவோம்ல, மொத்தமாக டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த டெஸ்டிங் வெறும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக மட்டுமே, சித்தரிக்கப்பட்டவெல்லாம் கிடையாது, ரியலாகவே வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. அவங்க கிளைம் பண்ணுறதுனால உங்களுக்காக நான் டெஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? இப்படி வைக்கும் போது அப்படியே உழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி விழும், இந்த ஹைட்லேருந்து விழும்போது இப்போதைக்கு எதுவும் ஆகலை. ஆக்சுவலி மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க, நான் அதோட தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா கல்லுகள் இருந்தாலுமே அது தாக்கு பிடிச்சி கொண்டு தான். பாக்கெட்டில் இங்கே வைக்கும்போது நிறைய பேருக்கு கீழே உள்ள. ஸோ இந்த ஹைட்டில் ரெடி 3, 2 இந்த ஹைட்லேருந்து போடலாமா? 9 அடி. ஓகே, 3, 2, 1 பா. பவுன்ஸே ஆகலை. பரவாயில்ல நண்பர்களே, ஒன்றுமே ஆகலை. இங்கே பாருங்க, ஆனரு பரவாயில்லையே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஐயோ, அப்படி விட்டுட்டு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகலை, ஸ்டில் ஒர்க்கிங். ஸோ ஃப்ரண்ட் சைடு கார்னரில் என்னாச்சுன்னு பார்த்தீங்க, இப்போ பின்பக்கமாக போடுறோம். ஓகேவா, இன்னும் பலன்னு இருக்குது. இது எனக்கு தாக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் பார்த்துடலாமா? அப்பா, இது தாங்க பவுன்சிங்கு. போச்சா? போடல நண்பர்களே, நல்லா தான் இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? அடுத்ததா காரை விட்டு ஏற்ற போகிறோம். இங்கே பாருங்க, ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியே இங்கே வைக்கிறேன். டாடா நெக்ஸான் காரோடைய வெயிட்டையே தாங்கிடுச்சிங்க. சரி, முன்பக்கம் மட்டும் தானே ஏற்றணும், இப்போ பின்பக்கமும் ஏற்றி பார்த்துடலாம். என்ன சொல்கிறீங்க? 3, 2, 1 போகலாம்.
அப்பா நசுங்கிடுச்சுடா டே, உடஞ்சிருச்சுடா. சரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். என்னடா ஒன்றுமே ஆகலை, கருக்கு முறுக்கெல்லாம் சத்தம் வந்துச்சுல்ல. இருங்க, மேலே டெம்பர் கிளாஸ்க்கு இது ஸ்க்ரீன், இந்த பேப்பருக்கு கூட ஒன்றும் ஆகலை. ஆக்சுவலி கிளியும் இல்லை, பேப்பர் தான், கிளாஸ் கூட கிடையாது. ஸோ ஃபைனலி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தரையிலே வச்சு ஏற்ற போகிறோம். பாருங்கள், மேலே இருந்த இந்த இதையுமே தூக்கிட்டோம். இதுதான் ஃபைனல். நல்லா தாங்க இருக்கு, அழுக்கு மட்டும்தான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின நெக்ஸான் காருடைய வெயிட்டையே இது கம்ப்ளீட்லி வந்து தாங்க முடியுது. என்னன்னா இவங்க அந்த குன்லுன் கிளாஸ், இந்த ஆனர் ஹுவாவே இவங்களுடைய ஓன் கிளாஸ் அதுதான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அஃபிஷியலி இதுதான் சொல்லலை, ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு தாங்கி இருக்கு பாருங்களேன். பட் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாங்கணும்னு வாங்காதீங்க, மற்ற ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இந்த ஃபோன் லான்ச் ஆகும் போது அவங்க ஏகப்பட்ட கிமிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, செம மார்க்கெட்டிங்கு. இதை போய் என்னடா அப்படின்னு தான் வந்து எனக்கும் இருந்தது. பட் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ பார்க்கும்போது பரவாயில்லையே, இந்த மாதிரியே எல்லா ஃபோன்லையும் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குங்க. அது வேணால் ஒத்துக்கலாம். அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லையோ யூடியூப்லையோ இல்லை, இப்போதைக்கு இல்லை. நான் எப்பவுமே சொல்கிற விஷயம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொஞ்சம் மேலே கொடுங்கன்னு. இவங்க பாருங்கள் எவ்வளோ கீழே கொடுத்துட்ருக்காங்க. கையில் நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு இப்படி வச்சு இப்படி யூஸ் பண்ணணும். இது செம குஷ்டமாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண தான் பழகும். IP53 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஹாப்டிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு ஹாப்டிக்ஸுங்க. ப்ராசஸர் இதில் ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. AnTuTuவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 5 லட்சம் ஸ்கோர் இருந்ததுங்க. ஸோ CPU த்ராட்லிங் சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்கு. 3D மார்க்லயும் நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லாம் வந்து பண்ணி பார்த்தோம், அதுலேயுமே ஸ்டெபிலிட்டி நல்லாவே வந்திருக்கு. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ப்ராசஸர் தான், பிரச்சனை இல்லை. ஒரு மாடரேட்டான கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியாக வந்து தாக்கு பிடிச்சிக்கும். பட் உங்களுக்கு காம்பினேஷனில் மற்ற விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அது ரொம்ப முக்கியம் இல்லை. இதில் LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக யூஸ் பண்ணும்போது அந்த UI உடைய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செம ஸ்மூத்தாக இருக்குங்க. யூஸ் பண்ண அந்த அனிமேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டாப் நாச்சாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா Android 13 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருது. சரி, அப்டேட் ஆச்சு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 வருஷம் தான் தராங்க. 3 வருஷமோ 4 வருஷமோ கொடுத்துருக்கலாம், 3 வருஷமாச்சும் மினிமம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 14 வந்து 15 வந்தால் முடிஞ்சு போயிடும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து தராங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக தான் வந்து நான் பார்க்குறேன். மற்றபடி ஒரு மாடரேட் யூசேஜ்க்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா யூஐயோடைய ஆப்டிமைசேஷனும் அந்த ப்ராசஸோடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. ப்ரோட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், Booking.com இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அது ப்ளோட்வேரை கன்சிடர் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்திருக்கா. அண்ட் குறிப்பான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கால் ரெக்கார்டிங் இருக்கா நிறைய பேர் கேட்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பை டிஃபால்ட் இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பெரிய விஷயம் என்னன்னா இதோடைய கேமரா தான். 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பார்க்கும்போது தெரிது ப்ரோ வேற லெவல் கேமரா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதான் இல்லை. ரெண்டாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான். மூணாவதா அந்த கேமரா. அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. கேமரா சாம்பிள்ஸை பாருங்களேன், இந்த இமேஜ் எல்லாம் உண்மையாகவே வந்து நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே அந்த கலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோர்க்ரவுண்ட்லேயே இருக்கட்டும் பேக்ரவுண்ட்லேயே இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ண விதமும் வந்து நல்லா இருக்குது. என்ன ஒரே விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டைமில் அந்த ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக தெரியும். அதாவது வந்து கொஞ்சம் அந்த வைப்ரன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியோ அந்த சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சில டைமில் தெரியுது. இன்னொரு சில டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக வந்துடுது. ஸோ கேமரா நல்லா தான் இருக்குது, பட் என்னென்னா ஒரு சில டைமில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபோட்டோவை பாருங்களேன், இந்த இடத்துலையே என்னோட ஸ்கின் டோனை விட அது இன்னும் சூப்பராக வந்து தூக்கி கொடுத்துட்ருக்கு. ஆனால் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் சும்மா அடித்து தூக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு கேமரா மாதிரி தான் இருக்குது. பட் இதற்கு ஒரு ஆப்டிமைசேஷன் அப்படின்றது கேமராவுக்கு தேவைப்படுது. அப்போ தான் ஒரு கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நமக்கு ஈக்குவலாக வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் 10 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ சூப்பராக வருது, ஒரு 3 ஃபோட்டோ ஓரளவுக்கு வருது, மீதி 2 ஃபோட்டோ ஐயோ அப்படின்ற மாதிரி வருது. நைட் டைமில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நைட் டைமில் ரொம்பவே ஆவரேஜாக தான் வந்து கேமரா இருக்குது.
செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது இமேஜ் நல்லா இருக்க மாதிரி வந்து தெரியும். பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு. பட் மற்றபடி கலர்ஸ் இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுலையுமே லைட்டாக ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து தெரியுது. நீங்கள் எடுக்கக்கூடிய லைட்டிங்கை பொறுத்து டே டைமில் நைட் டைம்லலாம் அந்த லைட்டிங்கை பொறுத்து கொஞ்சமாக அந்த ஃபேஸில் வந்து அந்த கலர் டோன் வந்து மாறுது. பட் மற்றபடி கேமரா வந்து இதுவுமே ஓரளவுக்கு நல்ல கேமரா தான். பட் இந்த ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே ஒரு அப்டேட்டை கொடுத்து இந்த கேமராவை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். இந்த வீடியோ நம்ம 4Kல எடுத்துட்டு இருக்கோம். பட் இதுவுமே கிட்டத்தட்ட அதே தாங்க. நீங்க உள்ள போய் செட்டிங்ஸ்ல தான் 4K செட்டிங் இருக்கணும். இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்றேன். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அட் த சேம் டைம் இப்போ நான் பேசிக்கிட்டே போகும்போது சப்போஸ் நீங்க வீடியோலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வீடியோ பிளஸ் இந்த கலர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு, சன்லைட்ல போகும்போது ஃபேஸ்ல அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நம்மளால 1080p வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க முடியுது. ஒருவேளை நீங்க ரெசல்யூஷன் மாற்றணும்னு நினைச்சாலுமே அது உள்ள போய் செட்டிங்ஸ்ல வந்து மாற்ற வேண்டியதா இருக்கு. கேமரா ஆப்குள்ளேயே தான். பட் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நார்மலா வெளியவே கொடுத்துருக்கலாம் டிஃபால்ட்டா கொடுத்த மாதிரி. பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. பின் பக்கமெல்லாம் பச்சையா என்னுடைய ஷர்ட் எப்படி இருக்கு, ஜஸ்ட் வாக் பண்றேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அப்படியே சன்ல போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரைட்னஸ் ப்ராசஸிங் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ப்ரோஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. UI ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் இந்த கிளாஸ் பவுன்சிங் கிளாஸ் எந்த அளவுக்கு போட்டோம், எவ்வளோ டார்ச்சர் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணோம், எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு ப்ளஸ் தாங்க. ப்ளஸ் அவங்க அந்த 6 மாதத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அது இதெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு பார்த்தாலுமே கேமரா ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸாக தான் இருக்குது. சரி, இந்த கேமராக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி ஒரு 20,000 ரூபாய்க்கு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டு ஆஃபர்லாம் போக 23,000 ரூபாய்க்கு நார்மல் ப்ரைஸிங் கொடுத்துட்டு 20,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபரோட கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸிங்காக இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு தேதியில் இது அர்ஜென்ட் பட்டு யாரும் வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. மேபி கேமராக்கெல்லாம் ஏதாச்சும் அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்றது அப்போ யோசிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சேல்லாம் வரும்போது கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன ப்ரைஸிங்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பயுமே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது என்னுடைய ரிவ்யூவில் நான் போட்டு உடச்சது. இப்போ நீங்கள் போட்டு உடச்சி சொல்லுங்கள் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையான்னு. என்ன சொல்றீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. டேய் செவல தாவுடா.